நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், பெரியப்பா. என்னமாச்சு? அம்மா, என்ன பெரியப்பா, என்னாச்சு? என்னம்மா? திருட்டு. என்ன? ஆமா, அது எங்களோட ரூம்ல மேல. என்ன திருட்டா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நான் போய் பார்த்துட்டு வரேன். மேல கபோர்ட்ல எதுவுமே இல்ல, ஜுவல்லரி, துணிமணி எதுவுமே இல்ல. ஆனா அர்ச்சனா, திருடங்க எப்படி உள்ள வந்திருக்க முடியும்? தெரியலமா, ட்ராஸ், லாக்கர்ஸ் எல்லாமே திறந்து இருக்கு. திருடங்க எப்படி வந்திருக்க முடியும்? வீட்டை நாங்க பூட்டிட்டு தானே வந்தோம். எங்க ரூமோட ஜன்னல் கதவு திறந்து இருக்கு. இது எப்படி நடந்தது? நான் போய் என் ரூம்ல ஆமாமா, பாப்பா. வாங்க, நானும் வரேன். அட கடவுளே, என்னங்க இதெல்லாம்? கபோர்ட்ல பணம் இருக்கா இல்லையான்னு பாரு. பாக்குறேன். இது பூட்டிதாங்க இருக்கு. அவங்களால திறக்க முடியலன்னு நினைக்கிறேன். நீ திற. இருக்குங்க. எல்லாமே இருக்கு. எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாங்க. நகை, நட்டு, துணிமணி எதையுமே வைக்கல. அம்மா சாந்தி, அம்மா சாந்தி, என் ரூம்ல இருந்த சில நகைகளையும் துணிகளையும் காணோம். பணம் இருக்க லாக்கரை திறக்க முடியல. பணம், நகையெல்லாம் அதுக்குள்ளதானே இருந்தது. கிடைச்ச வரைக்கும் புடவைகளையும் நகைகளையும் கொண்டு போயிருக்காங்க. ஆனா திருடன் நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வந்தானே தெரியலையே. எப்படி எல்லா பொருளையும் திருடிட்டு போனா? பெரியம்மா, சாமி ரூம்ல இருந்த நகை, வெள்ளி பாத்திரம் எதையுமே காணுமா? ஐயோ கடவுளே, இப்ப நாம என்ன செய்யறது? 2 நாள்ல நம்ம லட்சுமியோட கல்யாணம். மறுபடியும் எப்படி நாம எல்லாத்தையும் செய்யறது? அம்மா ப்ளீஸ், பதட்டப்படாம இருங்க. வீட்டுல யாரும் இல்லன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். 2-3 மணி நேரம் யாரும் இல்லன்னு தெரிஞ்சுதான் திருட வந்திருக்காங்க. பெரியயா, எங்களை தயவு செஞ்சு நம்புங்க. எங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. நாங்க நல்லா பார்த்து எல்லா கதையும் பூட்டிட்டு தான் வந்தோம். எப்பவும் போல ஜன்னல் கதவு எல்லாத்தையும் நல்லா பூட்டினோம். அப்படி இருந்தும் திருடங்க எப்படி வந்தாங்கன்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது. மாணிக்கம், எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களே எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான். திருடங்க வெளியேறது தான் வந்திருக்கணும். நீங்க எதுக்கு கவலைப்பட வேண்டாம். மத்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க ஒழுங்கா எடுத்து வைங்க. சரிங்க ஐயா, வாதனம். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நல்லது. ஆமா, எனக்கும் கார்த்திக் சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. வீட்டுக்கு போலீஸ் வர்றதா? ஆமாம்மா, போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா திருடினது யாரு நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கம்ப்ளைண்ட் பண்ண மட்டும் என்ன கிடைக்க போகுது? அவங்க தான் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்களே. அம்மா சாந்தி, நம்ம போலீஸ்க்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். உடனே டிஜிக்கு ஃபோன் பண்ணு. சரிங்கண்ணா. ஹலோ, வணக்கம் சார், நான் ராஜசேகர் பேசுறேன். சார், எங்க வீட்டுல இருக்கிற சில பொருட்கள் திருடு போயிடுச்சு. ஆமா, திருடங்க புகுந்திருக்காங்க. ஆமா சார். ஏன் நம்ம வீட்டுல இந்த மாதிரிலாம் நடக்குது? நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையே. அப்படி இருக்கும்போது நமக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனை எல்லாம் வருது? முதல்ல லட்சுமியை பத்தின கவலை. அது போதாதுன்னு சம்பந்திங்க கூட வேற இன்னைக்கு சண்டே ஆயிடுச்சு. கார்த்திக் கால பிராக்சர், இப்போ இது திரும்ப. இந்த மாதிரி ஒரு நாள் என்னோட எதிரிங்க வாழ்க்கையில கூட வரக்கூடாது. சுகன்யா, நீ வந்து உட்காரு, அவன் வந்துருவான். ரோஹித்தோட அப்பா அவனை கூட்டிட்டு வந்து விடுறதா அவன் சொன்னான்ல. இத பாரு சுகன்யா, இப்ப நீ டென்ஷன் ஆகுறதுனால ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. வந்து உட்காரு. ஆனா அம்மா, இந்நேரம் அவன் வீட்டுக்கு வந்திருக்கணும். அவன் ஃப்ரெண்டு வீடு ஒண்ணும் அவ்வளவு தூரம் கிடையாதே. நான் இன்னொரு முறை ஃபோன் பண்ணி பாக்குறேன். மழை பெய்யறதுனால எதுவும் சரியா தெரிய மாட்டேங்குது. ஏய், நீ வண்டியை கொஞ்சம் பொறுமையா ஓட்டு, சரியா? டோன்ட் வெரி, எதுவும் ஆகாது, நான் தான் இருக்கேன்ல.
என்ன அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? என்ன ஏய், என்னாச்சு என்னாச்சு திடீர்னு வண்டிக்கு என்னாச்சு? வண்டி எங்கேயோ மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிச்சா? ஆனா திடீர்னு எங்க மாட்டிக்கிச்சு? ஆனா வண்டி எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு தெரியலையே. ஓ, மாட்டிக்கிட்டோமா? ஏய், இது பாரு, அப்பா வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வர வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிடு. கொஞ்ச நேரத்துல வரோன்னு சொல்லு. சரி, ஓகே. ஹலோ. ஹலோ ராகுல், நீ அவங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டியா இல்லையா? அம்மா, நாங்க எப்பயோ கிளம்பிட்டோம். ஆனா வர வழியில நாங்க வந்த வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுமா. என்னது? அவங்க வர்ற வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சாம். ஹலோ ராகுல், இப்ப நீ எங்க இருக்க? அப்பா, அது வந்து நாங்க வந்த வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. நாங்க இங்க கார்டன் பக்கத்துல இருக்கோம்ப்பா. சரி, அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. இல்ல வேணாம்ப்பா, நாங்களே வந்துடுறோம். அது வண்டி சரியாயிடுச்சுப்பா. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, வண்டி சரியாயிடும், கவலைப்படாதீங்க, நாங்க வந்துடுறோம். நம்ம உடனடியா ஏதாவது பண்ணி ஆகணும், இங்க இருந்து கிளம்பியே ஆகணும். என்னப்பா என்னாச்சு? ராகுல் பேசுறத பார்த்தா எனக்கு எதுவுமே புரியல. கடவுளே, என்ன பண்றது? நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சித்தப்பா, நானும் உங்க கூட வரேன். ஆமாப்பா சூர்யா, 2 பேரும் போயிட்டு வாங்க. சரிப்பா, சரிப்பா, வாங்க போலாம். என்னோட ரூம்ல இருந்து 5 கோல்டு செட்டு 5 டைமண்ட் செட்டு. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகமா இருக்கா? இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு யார் மேலயும் சந்தேகம் இல்ல. இந்த காரியத்தை யார் பண்ணிருப்பாங்கன்னே தெரியல. இன்ஸ்பெக்டர் சார், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்ல. இது கல்யாண வீடு, நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. வேலைக்கு புதுசா யாராவது வந்திருக்காங்களா? இது பாருங்க இன்ஸ்பெக்டர், இங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சவங்க தான். எங்க பசங்க மேல எங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதே நம்பிக்கை அவங்க மேல இருக்கு. அதுவும் இல்லாம சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு இங்க இருக்கிற எல்லாரும் எங்க கூட வந்தாங்க. இத பாருங்க, எங்க சைடுல இருந்து கண்டிப்பா நாங்க என்கொயரி பண்ணி தான் ஆவோம். நீங்களும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. ஓகே? இன்ஸ்பெக்டர் சார், சொல்லுங்க சார். ஒரு சின்ன வேண்டுகோள். சொல்லுங்க. சீக்கிரமே எங்க பொண்ணு கல்யாணம் நடக்க போகுது. எங்க நிலைமையை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த திருட்டு சம்பவத்தை பத்தி பேப்பர்ல எதுவும் வர வேண்டாம். தயவு பண்ணி இந்த உதவியை பண்ணுங்க. அதை நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா முழு முயற்சி எடுப்பேன். ரொம்ப நன்றி சார். வணக்கம். வாங்க. வர்றேன். ஐயோ பிந்து, நீ போய் படுத்துக்கோ. நீ இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது நல்லதே கிடையாது. ஆமாமா பபுலு, இவள உள்ள கூட்டிட்டு போப்பா. பரவாயில்ல, நானே போறேன். ராத்திரி தூக்கமே வராதுன்னு நினைக்கிறேன். எழுந்துக்கோங்க, பார்த்து. மெதுவா வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 1 2 3. என்னது, எவ்வளவு தள்ளால வண்டி கொஞ்சம் கூட நவர மாட்டுது. இப்ப என்ன பண்றது? ரோஹித், நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறேன். சரியா? சரி சரி, நீ போ. பாய் பாய். பாய்டா. பாய். பாய்டா. ஆட்டோ நில்லுங்க. ஆட்டோ நிறுத்துங்க. வைகுண்ட் ஹவுஸ் வரீங்களா? எங்க? ஸ்ட்ரைட்டா போகணும். சரிப்பா. ராகுல், இங்க என்ன பண்றான்? வண்டி வேண்டாம், போங்க. ராகுல், என்னாச்சு ராகுல்? என்னாச்சு சொல்லு. வணக்கம் uncle. என்னது? சித்தப்பா, வண்டி சேர்ல மாட்டிக்கிச்சு. சரி, ரோஹித்தோட அப்பா எங்க?
என்னாச்சு? அவரு கூட வரலையா? என்ன மன்னிச்சிருங்கப்பா. வண்டியை யார் ஓட்டிட்டு வந்தா? அது ரோஹித் தான் வண்டி ஓட்டினா. என்ன, இவன் வண்டி ஓட்டுனானா? ஆ. உனக்கு டிரைவிங் லைசென்ஸ் கொடுத்துட்டாங்களாப்பா? இல்ல. இவ்வளவு சின்ன பையன் நீ எப்படி டிரைவ் பண்ற? நீ எடுத்துக்கிறது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா உனக்கு? ஒருவேளை உங்களை போலீஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்ததுன்னா? ராகுல், நீ என்கிட்ட போய் சொல்லிருக்கல. என்ன வேலை சித்தப்பா, பண்ணிருக்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல்ல இவங்க எல்லாரையும் வீட்ல இறக்கி விடலாம். அந்த வண்டியை லாக் பண்ணி ஓரமா இங்கே பார்க் பண்ணிடலாம். நாளைக்கு எங்க டிரைவர் வந்து வீட்ல விடுவாரு. உங்க எல்லாரும் எங்க வண்டியிலே டிராப் பண்றோம். வாங்க போலாம். சரிங்கண்ணா. சாரி அங்கிள். சாரி அங்கிள். வாங்க. லக்ஷ்மிக்காக நான் எவ்வளவோ நகை நட்டெல்லாம் சேர்த்து வச்சேன். சாந்தி, நீ கவலையே படாத. நம்ம உடனே போய் எல்லாத்தையும் வாங்கிடலாம். 2 நாள்ல எப்படிங்க முடியும்? ம். வா சாந்தி, முதல்ல வந்து உட்காரு. வா. ஏங்க நமக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப மோசமா இருக்கு. கார்த்திகோட காலு பிராக்சர் ஆகி போயிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு கூட பார்க்காம மாமா என்னென்னமோ சொல்லி திட்டிட்டாரு. அவங்க நம்ம மேல எவ்வளவு கோவமா இருக்காங்களோ தெரியல. இங்க பாரு சாந்தி, தப்பு பண்ணது அவங்க தானே. ஆனா எனக்கு பயமா இருக்குங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நடுவுல நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? அந்த கடவுளுக்கு தான் நாம நன்றி சொல்லி ஆகணும். அவங்களால பணத்தை தொடக்கூட முடியல. லாக்கர்ல இந்த நகையெல்லாம் விட்டு போயிட்டாங்க. அதுவும் போயிருந்தா நாம என்ன பண்ணிருக்க முடியும்? அந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணுங்க. நீ போய் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லு. ஆ? எந்த அளவுக்கு முடியுதோ அவ்வளவு சிறப்பா பண்ணலாம். கார்த்திக்கு மட்டும் காலிப்படி ஆகலைன்னா அவன் நமக்கு கொஞ்சம் உதவியா இருந்திருப்பான். பாவங்க நம்ம கார்த்திக். அவனுக்கு போய் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சே. உங்களுக்கு தெரியும்லங்க, அண்ணனுக்கு முதலிய ட்ரிங்க்ஸ் கலந்து கொடுக்க போறாங்கங்கிற விஷயம் உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். நிக்கிலோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு நீ தானே சொன்ன. அப்புறம் ஏன் என்ன கேக்குற? உங்களுக்கும் அதுல சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாருக்கும் முன்னாடி நான் ஏன் உங்க பேரை சொல்லலன்னு தெரியுமா? நீங்க தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு தான். பிந்து, நீ என்ன பேசிட்டு இருக்க? அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவுமே செய்யல. அதுவும் நம்ம கார்த்திக் இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்வேனா? புரிஞ்சுக்க. லக்ஷ்மியோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப பாரு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ்னு. என்னால இப்ப யாருக்கும் உதவி கூட செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம 2 நாள்ல எல்லாத்தையும் எப்படி வாங்க முடியும்? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் நான் லக்ஷ்மிக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கார்த்திக், எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதான் இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிடலாம். ஆனா அர்ச்சனா, என்னோட நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கு. கார்த்திக், எல்லாம் முடிஞ்சிடும். நம்ம எல்லா வேலையும் சேர்ந்தே செய்யலாம். எப்படி எல்லாம் செய்ய முடியுங்கிற? நான் ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது. கொஞ்சம் அமைதியா இருங்க கார்த்திக். எது நடக்கணுமோ அது நடந்துடுச்சு. நீங்க வேலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப சரி, நீங்க எல்லா வேலையும் சூப்பர்வைஸ் பண்ணுங்க. இங்க பாரு, இனிமே சாந்தினி தான் எல்லா வேலையும் செய்யணும். கார்த்திக், அது நான் கொஞ்சம் கார்த்திக், மஞ்சள் போட்டு பால் கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூமா. உனக்கு கால் ரொம்ப வலிக்குதாப்பா? இல்லம்மா, வலி ஒன்றும் பெருசா இல்ல. அம்மா, நீங்க இன்னும் தூங்கலையா? எப்படி தூக்கம் வரும் சொல்லு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம மேல எவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு நினைச்சாலே தூக்கம் பறந்து போயிடுது. யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம போற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா ராகுல்? ரோஹித்தோட அப்பா உன்னை கூட்டிட்டு வர்றாருன்னு போய் வேற சொல்றியா? நாங்க அங்க வந்து பார்த்தா பசங்க எல்லாரும் நடு ரோட்ல காரை தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. ராகுல், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ராகுல், எல்லார்கிட்டயும் சாரி சொல்லு. சாரி. ஏன் இப்படி அடிக்கிற? அவன் பண்ணது தப்புன்னு நானும் ஒத்துக்கிறேன். இங்க பாரு, நான் அவன்கிட்ட பொறுமையா அப்புறமா பேசுறேன். இவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்கக்கா. நீங்க தான் இவனுக்கு அதிகமா செல்லம் கொடுக்குறீங்க. பாத்தீங்களா என்ன காரியம் பண்ணிருக்கான்னு? இவன் என்ன சொன்னாலும் நீங்க அதை கேட்டுக்கிறீங்க. இவன் என்னடான்னா அதெல்லாம் தப்பா பயன்படுத்தி இருக்கான். அம்மா,
நீங்க வேணா பாருங்களேன், நாம நம்ம லக்ஷ்மியோட கல்யாணத்தை கோலாகலமா பண்ண போறோம். ம். நீ சொல்றது கரெக்ட்டுமா. நாம எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறதுக்கு முழுசா 2 நாள் இருக்குல்ல, ஆ, எல்லாத்தையும் செஞ்சிடலாம். மணிக்கொண்ணு தானோ, வாங்க போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம். சரிங்கம்மா. ஆமா, முதல்ல நாம எல்லாரும் டிஃபன் சாப்பிடலாம். அதுக்கப்புறமா எந்த வேலையை முதல்ல செய்யணுன்றத பத்தி பேசிப்போம். ஆ. வெளியே போயிட்டு வர எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு கார்த்திக். நான் என்னால முடிஞ்ச வேலையை கண்டிப்பா செய்வேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ வேணா பாரு லக்ஷ்மி, இன்னைக்கு எல்லா வேலையும் நம்ம சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிடுவோம். ம்? நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. பாவம் லக்ஷ்மி ரொம்ப டென்ஷனா இருக்கா. ஆனா அதை நம்ம கிட்ட காட்டிக்க மாட்டேங்கிறா. சங்கீத் ஃபங்க்ஷன்ல பசங்க பண்ண வேலைய மாமா கண்டுக்காம விட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இங்க பாரு சாந்தி, அவர் சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. இல்லைங்கக்கா, மாமா சொன்னது தப்புன்னு நான் சொல்ல வரல. அது அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இல்ல, அதுக்காக தான் சொல்றேன். ஒருவேளை அவங்க இத மனசுல வச்சுக்கிட்டாங்கன்னா. இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் ஆகாது. அவங்களுக்கும் நம்மள பத்தி தெரியும், நம்மளுக்கும் அவங்கள பத்தி தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க. கடவுள் அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ரமா தான் ஃபோன் பண்றாங்க. ஹலோ ரமா. வணக்கம் சம்பந்திமா. சொல்லுங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்பந்திமா, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. நேத்து சங்கீத் ஃபங்க்ஷன்ல என்னென்னமோ ஆயிடுச்சு. அது சம்பந்தமா நிக்கிலோட அப்பா அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்றாரு. அவர் என்ன சொன்னார்னா, பெரிய சம்பந்தியும் எல்லாரும் வீட்ல இருக்கணும்னு சொன்னாரு. நாம எல்லாரும் கொஞ்சம் உட்கார்ந்து பேசணும். சரிங்க. நாங்க உடனே கொஞ்ச நேரத்துல கிளம்பி வரோம். சரிங்க. நான் வச்சிடுறேங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அது மாமாவை பார்க்க அவங்க இப்ப வராங்களா? அவங்க மாமா கிட்ட இப்ப என்ன பேச போறாங்களோ? எனக்கு என்னமோ இப்ப ரொம்ப பதட்டமா இருக்கு. ஒருவேளை நிக்கில் இந்த சம்பந்தமே இல்ல பிந்து, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். 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 நீங்க உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு நாங்க ஏன் வந்தோன்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கான காரணத்தை இப்ப சொல்றேன். நேத்து பசங்க பண்ண அந்த விளையாட்டுத்தனம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நேத்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா, பசங்க விளையாட்டுத்தனமா பண்ண தப்புக்கு நாங்க தான் காரணம்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, நீங்க சொன்னதை ஏத்துக்க நான் தயாரா இல்லை. நான் என் பையன் நிக்கில எப்பவுமே கட்டுப்படுத்தி வச்சது கிடையாது. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா எங்க 2 பேருக்குமே அது சுத்தமா பிடிக்காது. அவங்க பசங்க தவறுகள் செய்யறது சகஜம்தான். அவங்களுக்கு அனுபவமும் கிடையாது. வாழ்க்கையில இது கொஞ்சம் கொஞ்சமா தான் புரியும். இந்த வயசுல அவங்களும் நம்மள மாதிரி யோசிக்கணும்னு நினைக்கிறது சரியில்லை. இது என்னோட எண்ணம். நேத்து இன்னொரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க, பசங்க எப்பவும் எல்லையை மீறி நடக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. நேத்து நீங்க சொன்னது என்னவோ உண்மைதான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணும் தப்பில்ல. விளையாட்டுத்தனத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. We are really very sorry, கார்த்திக். இல்ல ஆண்டி, நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? விடுங்க. அண்ணா, ஐம் ரியலி சாரி. என்னாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நிக்கில். நேத்து எல்லாரும் ஜாலியா இருந்தோம். ஆனா இது மட்டும். உங்க எல்லாரையும் ஒண்ணா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த வேலையா இருந்தாலும் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணா பண்றீங்க. இன்னொரு விஷயம், அந்த கிஃப்ட்ஸ் பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.